வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க எனது முதல் வீடியோவை இனிப்புடன் ஆரம்பிப்போம். பனானா வச்சு சூப்பராக ஒரு பாயசம் செய்யலாம். வாங்க. இதுக்கு 3 பெரிய பனானா நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன், 200 கிராம் வெல்லம், 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா கொஞ்சம் நெய், கொஞ்சமாக முந்திரி. இதை வச்சு எப்படி பனானா பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, நெய் நல்லா சூடானதும் ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்குங்க. ஜவ்வரிசி போட்ட உடனே பார்த்திங்கன்னா இது போல் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் ஜவ்வரிசி அழகாக இருக்கும். உதிரி உதிரியாக அழகாக வரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வறுத்துக்குங்க. இதுவும் போல் நல்லா வறுபட்டு வந்த உடனேயே பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது 2 கப்பு தண்ணி, அதாவது 400 ml தண்ணி, பச்சை தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. குக்கரை பத்திரமா மெதுவாக திறங்க. இப்போ ஜவ்வரிசி சூப்பராக வெந்திருக்கு. ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி இருக்கணும், அதுதான் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குன்னு அடையாளம். நம்ம ரொம்ப நேரம் நின்று கஷ்டப்படவே வேணாம் ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு. இப்படி செஞ்சிங்கன்னா ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது கூட சூடான பால் ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துக்கணும். பால் சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஃப்ரெஷ் மில்க்கு தான். ஜவ்வரிசி வேகிற நேரம் பக்கத்துலேயே வச்சு சுட வச்சு வச்சுருந்தேன், எடுத்து இப்போ ஊற்றிருக்கேன். நீங்களும் இது மாதிரி சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஜவ்வரிசி பார்க்கவே அவ்வளோ அழகாக பால் கூட சேர்ந்துருக்கும். வெல்லத்தை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா அழகாக கலர் மாறி வரும். ஜவ்வரிசி பார்க்கவே நல்லா அழகு கலரில் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க வெல்லம் நல்ல வெல்லம்னா அப்படியே சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வடிகட்டி சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை இதில் சேர்த்துக்கலாம். பனானா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் போதும், உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வாழைப்பழம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலே நம்ம அதை வேக வைக்க வேண்டாம். இப்போ நெய்யை சுட வச்சு முந்திரியை அதில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவத்தோடனே அதை பாயசத்துக்குள்ளே ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது சுவையான பனானா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாயசத்தில் தான் பழம் போட்டு நம்மலாம் சாப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக பனானா வச்சே ஒரு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தயவு செஞ்சு சூடாக சாப்பிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு வெதுன்னு சாப்பிடுங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாசமாய் சமையுங்கள், பாசமாய் காத்திருங்கள்.